வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத பலன் எப்படி இருக்கும் என்று விரிவாக சொல்லப்படுது. மார்ச் மாத பலன் மிக அருமையாக இருக்குமா என்று சொல்ல போனால் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரையில் தனது வீட்டுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறார். தனது வீட்டுக்கு 2 கூடிய தனஸ்தான அதிபதி 12 அமர்வது காசு பணத்துக்கு திண்டாட்டத்தை கொடுக்கும். கைக்கு ஏற்ற பணம் வாய்க்கு ஈட்டாது, வரவுக்கு மீறி செலவுகள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னு சொல்லி வரையில கொஞ்சம் திண்டாட வைக்கும் காசு பணத்துக்கு. அப்போ காசு பணத்துக்கு திண்டாட வைக்கும்னா தொழிலை கொஞ்சம் குறைக்கும். அப்போ தொழில் வகையில ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு எங்க போனாலும் கள்ள முட்டின மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி சுதாரிக்கணும், இப்ப இதை எப்படி பயன்படுத்திக்கிடணும், அப்போ அதை எப்படி பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரையில அப்போ ராசிநாதன் சனி பகவானும் 2 கூடிய தனஸ்தான அதிபதியும் 12ல குரு வீட்டில தான் அமர்ந்திருக்கிறார். குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு நல்ல பலனை தருவாரா அப்படின்னு சொல்லி வரையில குரு வீட்டில் இருந்து இருக்கிறவரு குரு மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம தான் சுதாரிச்சு நல்ல பலனை அமையடையலாம் அப்படின்னு சொல்லி வரையில அப்போ அந்த சனீஸ்வர பகவானுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி வரையில அப்போ விநாயகர் வழிபாடு பண்ணிட்டோம்னா நல்ல பலனை தருவார். 3ஆம் இடம் முயற்சி சாணத்தை அதிபதி குரு பகவான் தான். அந்த குருவும் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரையில தனது வீட்டுக்கு 12ல தான் அமர்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த குரு தனகாரகன் குரு 12ல அமர்ந்தா நல்ல பலனை தருமா அப்படின்னு சொல்லி வரையில அவர் அமர்ந்து கொண்டு நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்லி வரையில மார்ச் 13க்கு பிறகு நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்லி வரையில 13க்கு பிறகு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது படிக்கிற பையங்க நல்லா படிச்சிருவாங்க. படிக்கிற பையங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்களுக்கு இது ஆண்டு இறுதி தேர்வு எழுத வேண்டிய நேரம். இந்த நேரத்துல நல்லா படிச்சு முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். அப்ப தாய் வழியில இருந்த சிக்கல்கள், தாய் வழியில இருந்த இடைஞ்சல்கள், தாய் வழியில இருந்த பிணிகள் இதுகள்லாம் நீங்கிறதுக்கு நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி வரையில இந்த காலகட்டத்துல இந்த மார்ச் மாதத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் தீரக்கூடிய கட்டங்கள் இருக்கு. அப்போ நம்ம சொத்துக்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்கும் இந்த நேரத்துல நல்லபடியா தீர்வு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலனை தருமா அப்படின்னு சொல்லி வரையில இந்த காலகட்டத்துல நல்ல பலனை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் தாய்மாமன் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 5ஆம் இடத்த அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி வரையில 5ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? தனது வீட்டுக்கு 12ல உட்கார்ந்து. அப்ப அந்த 5ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துக்கு ஒண்ணு நம்ம போராடி ஜெயிக்கணும். அப்ப தாய்மாம வழியில நமக்கு ஆதரவு இருக்குமோ அந்த நேரத்துல ஆதரவு குறைகிறதுக்கு அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த இடத்துல அது ஒண்ணு இருக்கு. பூர்வ புண்ணிய சொத்துக்களால பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி வரையில பூர்வ புண்ணிய சொத்துக்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்கு கூட வரும். அப்போ அதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரையில புதுசா திருமணமானவங்களுக்கு ஏதாவது புத்திர தடை விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம சுதாரிக்கணும். அப்ப சுதாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வரையில நமக்கு நல்ல பலனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகும். அப்போ அந்த இடத்துல புத்திரஸ்தானத்துக்கு நம்ம போராடி ஜெயிக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம அதுக்குண்டான கோயில்களுக்கு போகும்போது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லி இருக்கு. 6ஆம் இடம் நோய்ஸ்தானம். 6ஆம் இடத்த அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி வரையில 6ஆம் இடத்த அதிபதி புதன் தான். அந்த புதன் நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா 6ஆம் இடத்த அதிபதி 2ல தான் உட்கார்ந்துட்டாரு. 6 கூடியவன் 2ல உட்கார்றது நல்ல பலனை தருமா அப்படின்னு சொல்லி வரையில எதிரியும் நம்ம பேச்சுக்கு மயங்குவான் அப்படின்னு சொல்லி காட்டும். அப்ப நம்ம பேசுற பேச்சினால, நம்ம பேசுற செய்யற செயல்கள்னால எதிரி தஞ்சம் அடைஞ்சிருவான். அப்ப அவன் இதுவரைக்கும் காட்டமா பேசிக்கிட்டு இருந்தவன் இப்ப நம்ம கிட்ட சரண் அடைஞ்சு நல்லபடியா அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடம் நண்பர்கள், 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு முறை அப்படின்னு சொல்லி வரையில 7ஆம் இடம் நண்பர்களால நல்ல பலன் இருக்கு. அப்ப திருமணம் ஆக வேண்டிய மகர ராசிக்காரங்களுக்கு திருமணங்கள் கூடி வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 8ஆம் இடம் ஆயுள்சானத்தை அதிபதி சூரியன் தான். அந்த சூரியன் ஆத்மகாரகனா வர்றதுனால அவர் 2ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறதுனால நல்ல பலனை தருவார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தான அதிபதி எல்லா பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு நல்ல பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி வரையில 10ஆம் இடத்துக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னு சொல்லி வரையில 10 கூடையவர் 12ல தொழில் வகையில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொடுக்கும். அப்ப அந்த இடைஞ்சல்களை சரி கட்டுறதுக்கு நமக்கு நல்ல நேரம் இருக்குன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் இவங்க பண்ணாங்கன்னா தொழில் வகையில இருக்க இடைஞ்சல்கள் நமக்கு வரும். 11 கூடிய லாபஸ்தான அதிபதி 4ல தான் உட்கார்ந்து இருக்கிறார். கேந்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வரையில் லாபங்கள் கிடைக்கும். ஆனா அதை போராடி ஜெயிக்கணும். அப்ப போராடி ஜெயிக்கும் போது நமக்கு நல்ல பலன் இருக்கு. 12
இருக்கக்கூடிய விரையாதிபதி குரு பகவான் தான். அவர் நல்ல இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால நமக்கு நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்லி வரல. தனது வீட்டில் வந்து அமர போறதுனால நம்ம கண்டிப்பா நல்ல பலனை தருவார், நல்ல யோகத்தை கொடுப்பார். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு அறிந்து கொள்ளலாம் அல்லது கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் அளிக்கிறோம். மேலும் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு நன்றி, வணக்கம்.